Hi guys, welcome to GJ Tech. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் Oneplus Nord unbox பண்ண போகிறோம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இதுதாங்க ஃபஸ்ட்டு ஃபோன் அன்பாக்சிங் வீடியோ. அது மட்டும் இல்லாமல் நீங்களும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களை விட பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சரி, டைமை வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக வாங்க அன்பாக்ஸ் பண்ண போகலாம். சரி வாங்க நம்ம இந்த பேக்கேஜ் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓப்பன் பண்ணோன்னே வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் வந்து பபிள் ரேப்பிங் வந்து பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் நம்ம பாக்ஸ் வந்து எந்த இடத்துல டேமேஜ் ஆனாலும் எந்த இடத்துல போய் இடித்தாலும் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக பபிள் ரேப்பிங் வந்து ஓப்பன் பண்ணோன்னா அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து பில்லை வந்து தந்திருக்காங்க. பாருங்கள், OnePlus நாடோட பாக்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா நாடுன்னு சொல்லிட்டு 3 தடவை எழுதி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து OnePlusோட லோகோ வந்துருக்கு. சைடில் வந்து OnePlus. அதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருக்கு. மற்ற OnePlus மொபைலில் வந்துலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் அண்ட் ரெட் கலர் வந்து தந்திருப்பாங்க. ஆனால் இதில் வந்து பிளாக் அண்ட் ப்ளூ தந்திருக்காங்க. எனக்கு வந்து இந்த கான்ட்ராஸ்ட் வந்து பிடிச்சிருக்குன்னே வந்து சொல்லுவேன். ஏன்னா மற்ற ஃபோன் மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு நியூ சீரீஸான ஃபோன். சரி வாங்க, இதுக்கு பின்னாடி வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், அதுக்கடுத்து மாடல் நேம், அதெல்லாம் நம்ம வந்து வாங்கியிருக்க மாடல் வந்து பார்த்திங்கன்னா 12GB 256GB வந்து உள்ள வேரியண்ட் தான். இது வந்து பார்த்திங்கன்னா 30,000க்கு வந்து OnePlus வெப்சைட்லேயும் அதுக்கடுத்து அமேசான்லேயும் வந்து விற்கிறாங்க. 6GB RAM 128GBயும் வந்துருக்கு. அது வந்து 28,000க்கு வந்து அமேசான்லேயும் அதுக்கடுத்து OnePlus ஸ்டோர்லேயும் வந்து விற்கிறாங்க. சரி வாங்க பாக்ஸ் வந்து இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனை தான் இருக்குது. வாங்க ஃபோனை வெளியே எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபோன் பார்க்க தேவையில்ல, பாக்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெல்கம் லெட்டர் OnePlus டீம் கிட்ட வந்து நம்மளுக்கு வந்து தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட் கேஸ் தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ்குள்ளே வந்து பார்த்தோன்னா அந்த நாட் ஸ்டிக்கர்ஸ் குவிக் கைடு, சேஃப்டி இன்ஃபர்மேஷன், மெம்பர்ஷிப் கார்டு வந்து தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டார் வேல்யூ, அதுக்கப்புறம் சிம் எஜெக்டர் டூலும் வந்து தந்திருக்காங்க. எப்போவும் தர மாதிரி OnePlusலேருந்து 30T ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் வந்து தந்திருக்காங்க. எப்பவும் போல் அதே ரெட் கலர் கேபிள், டைப் சி ஃபாஸ்ட் சார்ஜிங் கேபிள். ஃபோனோட ஃப்ரண்ட்லேயே வந்து பார்த்தோன்னா திஸ் வே நாடுன்னு சொல்லிட்டு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்க இடத்தையும் வந்து தந்திருக்காங்க. பேக் சைடில் வந்து அவங்க எதுவுமே தரல. வாவ், ஓப்பன் பண்ணும் போது அந்த சவுண்டே வந்து நல்லா இருந்தது. நாங்கள் வாங்கியிருக்க கலர் வந்து பார்த்தீங்கன்னா கிரே ஆனெக்ஸ். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ப்ளூ மார்பிள்னு சொல்லிட்டு இன்னொரு வேரியண்ட்டும் வந்து இருந்தது. ஆனால் அதில் வந்து 12GBயும் 256GBயும் வந்து இல்லாதனால நாங்கள் வந்து இந்த வேரியண்ட்டுக்கு வந்து வந்துட்டோம். இதோட நம்மளோட அன்பாக்சிங் வந்து முடியுது. சரி வாங்க நம்ம இந்த டிவைஸை வந்து ஆன் பண்ணி பார்த்துடலாம். ஆன் ஆகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா லோகோவோட பவர் பை ஆண்ட்ராய்டுன்னு சொல்லி வருது. நான் வந்து இதை சொல்லி ஆகணும், நான் வந்து இந்த அனிமேஷனோட பெரிய ஃபேனுன்னே வந்து சொல்லலாம். இதில் வந்து மற்ற ஆண்ட்ராய்டு மாதிரியே 1000ன்னு சொல்லிட்டு நம்ம வந்து செட்டப் பண்ண சொல்லி வருது. சரி வாங்க பின்னாடி வந்து பார்த்துடலாம் நம்ம. சரி, நம்ம வந்து இந்த ஸ்டிக்கரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளோட கேஸ் வந்து அவங்க ஃபோன்லேயே வந்து தந்த கேஸ் வந்து போட்டு ட்ரை பண்ணி பார்த்துடலாம். பிடிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட்டாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து அந்த சார்ஜிங் போர்ட்டுக்கு வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஜாக் மாதிரி தந்திருக்காங்க. அதனால் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோமோ தண்ணிலாம் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக.
மற்றபடி கொஞ்சம் க்ரிப்பாக இருக்குன்னே நான் சொல்லுவேன் இந்த கேஸ். அதனால் நீங்கள் வந்து இந்த கேஸை போட்டு நீங்கள் வந்து ஒரு 3 to 4 months வந்து நீங்கள் இதே வந்து யூஸ் பண்ணலான்னே நான் வந்து தைரியமாக சொல்லுவேன். அவ்வளோதாங்க, நம்ம அன்பாக்சிங் வீடியோ வந்து இதோட முடிஞ்சிச்சு. நாங்கள் இதோட ஒரு வாரம் இந்த ஃபோனை யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதுக்கான ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ வந்து நாங்கள் அடுத்த வீடியோவில் வந்து போடுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுறதுக்கான வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உங்கள் உடனுடனே வந்து சேரும்.